சார் விஜய் வந்து நிர்வாகத்துக்கு புதுசு, ஆட்சிக்கு புதுசு, அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அவருக்கு டைம் கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் நம்ம விஜய் எதிர்க்கிறது ஈஸியாக இருக்கும்னு திமுக ஒரு திங்கிங் இருக்கு. எடப்பாடி ஆட்சிக்கு க்ளீன் சீட் கொடுக்குறீங்களா? அப்போ இருந்த முதுகெலும்பு காவல்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ரொம்ப சுத்தமாக நடந்துட்டாரா? கேள்வி வருது இல்லை? காங்கிரஸ் 60 வருஷத்துக்கு அப்புறம் அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கு தமிழ்நாட்டில். அது பிஜேபிக்கு வந்து ஏற்கனவே சவுத்தில் வந்து அது கேரளாவை இழந்துருது, கர்நாடகாவை இழந்துருது, தமிழ்நாட்டிலையும் ஆட்சியில் பங்கு இந்த தெலுங்கானாவை இழந்துருது. ஸோ சவுத்தில் வந்து அதுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கு ரொம்ப கோவம். அவங்களுக்கு மனோன்மணி சுந்தரனார் யார்? அவர் தான் தமிழ் தாய் வாழ்த்தே எழுதினார். அவர் பேர் உள்ள யூனிவர்சிட்டியில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3ஆவது இடம். வந்தே மாதரம் விஷயமாகட்டும், இல்லை இந்த மாதிரியான மேகதாது விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் விஜய் அவர் நடந்துக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது பாஜகவுக்கு ஓரளவுக்கு அவங்கள கோபப்படுத்தாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறார். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடு நடத்தி ஒரு 7 பேர் மீது, முன்னாள் அமைச்சர், முன்னாள் ஐஏஎஸ், தற்போதைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்பட வந்து ஒரு 7 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி நிறைய வழக்குகள், ஏற்கனவே பல வழக்கில் அவர் மீது நிலுவையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். புதிதாக இப்போ இந்த வழக்குகளும் வந்து சேர்ந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? செந்தில் பாலாஜி பேரில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்டர் டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டு அந்த ஒரு வழக்கு வந்து பெண்டிங்காக இருக்குது. அதில் இடியும் அதில் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அப்புறம் டாஸ்மாக் வழக்கு ஒன்று பெண்டிங்காக இருக்குது ஏற்கனவே. அதுலேயும் வந்து இடி உள்ளே வந்திருக்காங்க. அதில் தான் அஃபிடவிட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிடவிட்லேருந்து தான் அவங்க நிறைய சோதனைகள்லாம் நடத்தினாங்க. அந்த சோதனைகளில் கண்டுபிடிச்சி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. அந்த அஃபிடவிட்லேருந்து தான் இன்றைக்கி வந்து இந்த எஃப்ஐஆர் தயார் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அது தவிர இன்னும் 2 பெட்டிஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க, எஃப்ஐஆரில் சொல்கிறாங்க. ப்ளஸ் இடியோட அஃபிடவிட்டில் வந்து இந்த டாஸ்மாக் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் என்கேஜ் பண்ணுறாங்க. அது இந்த பழைய பாட்டில் வாங்குறது, அதை யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி, அதை வந்து எவைடு பண்ணுற விஷயங்கள், இந்த சாராய ஆலைகள்லாம் இருக்குல்ல, அவங்க எப்படி அதை வந்து முறைகளாக வந்து இருக்காங்க, இப்போ கலால் வரி கட்டாமல் எப்படி சரக்கு தள்ளின்னு போகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்து. அப்புறம் பார் எப்படி ஆக்ஷன், டெண்டர் ஓடுறதுல பாரில் என்னென்ன முறைகேடுகள் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் வந்து இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு டாஸ்மாக் வழக்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2017லேருந்து இருந்த ஊழல்கள் அதில் இருந்தது. 2017லேருந்து இருந்தது. இப்போ வந்து இந்த செக் பீரியடை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2021 to 25 மாற்றிட்டாங்க, திமுக பீரியட்னு. அப்போ 2017-21 என்னாச்சு? அது வந்து ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது நிலுவையில். அப்போ நடந்த ஊழல்கள் பற்றிலாம் வந்து இவங்க கண்டுக்கல, புதுசாக எதுவும் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணல. அப்போ இருந்த மதுவிலக்கு ஆயத்திரவை அமைச்சர் யார்? நத்தம் விஸ்வநாதன் தானே. அப்போ அவர் என்ன இப்போது தாவேக்காக வரப்போகிறார்? அவர் எதுக்காக வரும்? அப்போ அவர் உங்கள் பீரியட் என்ன? ஏற்கனவே இருந்த வழக்கோட பீரியட் என்ன? எந்த வழக்கில் சிபிஐ வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கானோ அந்த வழக்குலேருந்து தான் நீங்கள் பர்டிகுலர்ஸ் எடுக்கிறீங்க நீங்கள். அப்போ அந்த வழக்கோட செக் பீரியட் என்ன? 2017 ஆரம்பிக்குது. 2017 ஆரம்பிக்குது. அப்போ இருந்த ஆயத்திரவை, மதுவிலக்கு ஆயத்திரவை அமைச்சர் யார்? இவர் கொஞ்சம் சிவி சண்முகம் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு நினைக்கிறேன், நத்தம் விஸ்வநாதன். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை கவனிக்காமல் அதில் வந்து நடக்கலையா? அதில் டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல் நடக்கலையா? அதில் வந்து இந்த கலால் வரி எவேஷன் ஆஃப் இந்த எக்ஸைஸ் இது நடக்கலையா? அதில் வந்து பார் விடுறதுல வந்து அது பிரச்சனை நடக்கலையா? அப்போ எல்லாம் சுத்தமாக நடந்ததா? 2017லேருந்து வெறும் டாஸ்மாகில் வந்து அந்த டாஸ்மாக் கடைகளில் வந்து அதிகமாக பணம் இருந்தது, கணக்குக்கு மேலே பணம் இருந்தது, இது மட்டும் தான் அங்கே பிரச்சனையா? வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதா? பிரச்சனை அது இல்லை. அப்போ இந்த ஊழல் வந்து 2003 டாஸ்மாக் கேட்ப ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து நடந்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பீரியடை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வந்து ஒரு வழக்கு போட்டிங்க, அந்த டாஸ்மாக் வழக்கில் 2017லேருந்து கணக்கு. அதுலேருந்து அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது. எது இருக்குது? இப்போ நீங்கள் வந்து இப்போது இந்த செந்தில் பாலாஜியை மட்டுமே பண்ண முடியாது. 2017க்கு அப்புறம் ஏடிஎம்கேல யார்
அமைச்சராக இருந்தாலும் அவங்களே இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஏன் அதை சேர்க்கலை? இல்லை, அன்றைக்கு அமலாக்கத்துறை இந்த விஷயத்தில் உள்ள என்ட்ராகும் போது அவங்க 2017 எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இவர் செலக்டிவாக இப்போ டிஎஸ்சி இப்போ இந்த கவர்மெண்ட்டில் 21 எடுக்கிறாங்க. செலக்டிவாக அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்தை கையாளுறாங்க. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது பல வழக்குகள் இருக்குது. அவருடைய ஃபஸ்ட்டு அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தபோது செஞ்ச ஊழல் வழக்கு, அது ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் இப்போ வந்து இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடத்த சதிங்கிற ஒரு வழக்கு ஒன்று, இப்போ இது ஒன்று சேர்ந்துருக்கு. இது மையமாக வச்சு செலக்டிவாக எடுத்துக்கிறாங்க. பழிவாங்கக்கூட நடவடிக்கை கூட நம்ம எடுத்துப்போமே, பட் எடுத்தாலுமே அதில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்க வேண்டியது இருக்குது. அது உண்மை இருக்குது, அதில் உண்மை இருக்கா இல்லையான்றது கோர்ட்டு தான் சார் தீர்மானிக்கும். ஓகே, நம்ம தீர்மானிக்க முடியாது, கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட்டே சில பர்டிகுலர்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவு செந்தில் பாலாஜிக்கு அதில் டைரெக்டாக வந்து அதில் கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் அது கோர்ட்டில் தான் நிரூபிக்க முடியும். நம்ம ஊழல் வழக்கு போட்டதுலாம் தப்புன்னு சொல்லலை. ஊழல் வழக்கு போடலாம், யாரும் அது செந்தில் பாலாஜி ஒரு புத்தர் புனிதர்லாம் யாரும் இங்கே சொல்லலை. அவன் மேலே ஊழல் வழக்கு போடுங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இது போனதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா நீங்கள் அப்போ 2017 அப்புறம் நீ உங்களுடைய பாயிண்ட் என்ன, 2017 அப்புறம் நடந்த நீங்களே இதில் பேசும்போது சொல்லியிருக்கீங்க, 2017 அப்புறம் ஆட்சி மோசமான ஆட்சி நடந்து நீங்கள் தானே விஜய் தானே பேசினார், சட்டமன்றத்தில் பேசினார்ல. அந்த பார்ட்டி ஃபண்ட் இதெல்லாம் வந்து 2017 ஆரம்பிக்குதுன்னு பேசினார்ல. அப்போ 2017 டாஸ்மாகில் என்ன நடந்தது? ஏன் நீங்கள் 21-25 எடுக்கிறீங்க? ஏன் எடுக்கிறீங்க? அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கா? ஒருவேளை வந்து அப்போ வந்து மதுவிலக்கு ஆயத்திருவை அமைச்சர் ரத்ன விஸ்வநாதன், அவர் இப்போ வந்து எடப்பாடியோட கொஞ்சம் இதில் இருக்கார், முறைச்சின்னு இருக்காரு. அவர் ஒரு தாவேக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை கடந்த காலத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர்லாம் வந்து ஊழல் போகிற வச்சு தன் கட்சியில் வந்து சேர்ந்தது தனக்கே பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ அதனால நம்ம புதுசாக எதுவும் கிளப்பிட வேண்டாம் அப்படின்றதால செலக்டிவாக எடுக்கிறாங்க. அவர் ஊழல் அப்புறம் நீங்கள் வழக்கப்பட்டீங்கன்னா ஒரு ஊழல் ஆகிடும், ஊழலாளர் கட்சியில் சேர்த்துட்டீங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். அதனால அவர்கள் அந்த நோக்கத்தில் ஏதாவது பண்ணாது இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஓகே, இப்போ அரசாங்கத்துக்கு வந்து உண்மையிலேயே ஊழலை களையணும்னு ஒரு அக்கறை இருந்ததுன்னா 2017 நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது தானே? நீங்களே சொன்னீங்க 2017 அப்புறம் ஊழல்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்ட் அதெல்லாம் 2017 அப்புறம் சொன்னீங்க. அப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டியது தானே? 2017 வந்து பார்ட்டி ஃபண்டு போன்ற விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா அப்போது டாஸ்மாக்லேயே அந்த விஷயங்கள் வந்து இவ்வளோ முறைகேடுகள் 2017 21 வரையும் நடக்கலையா? அப்போ எடப்பாடி ஆட்சிக்கு க்ளீன் சீட்டா? எடப்பாடி ஆட்சிக்கு க்ளீன் சீட் கொடுக்குறீங்களா? அப்போ இருந்த மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் ரத்ன விஸ்வநாதன் ரொம்ப சுத்தமாக நடந்துட்டாரா? கேள்வி வருது இல்லை? ஓகே சார், நீங்கள் அதெல்லாம் போடணும்ல, அந்த வழக்கெல்லாம் போடணும்ல. நீங்கள் கேட்குறது புரிஞ்சுக்கிறேன், அதில் ஒரு அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன். 21 25 வரை டார்கெட் பண்ணி இதன் மூலமாக அதை முன்னாள் ஆண்ட அரசு அந்த திமுகவுடைய அமைச்சர்களை டார்கெட் பண்ணுறாரு. ஓகே, இதன் மூலம் அவர் என்ன அறுவடை பண்ண நினைக்கிறார்? இந்த வழக்கில் தொடுக்கிறது மூலமாக என்ன அறுவடை பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை? சார், விஜய் வந்து நிர்வாகத்துக்கு புதுசு, ஆட்சிக்கு புதுசு, அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அவருக்கு டைம் கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கிறத பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் சப்போஸ் திமுக போயிட்டு அதிமுக வந்ததுன்னா திமுக அமைச்சர்கள் மேலே கேஸ் போடுவாங்க. அதிமுக போயிட்டு திமுக வந்ததுன்னா அதிமுக அமைச்சர் மேலே கேஸ் போடுவாங்க. போன வாட்டி 8 அதிமுக அமைச்சர்கள் மேலே திமுக கேஸ் போட்டாங்க. அது வந்து பல்வேறு எஃப்ஐஆர் வடிவத்தில் இருக்குது, சார்ஜ் ஷீட்டில் இருக்குது, ட்ரையல் மட்டும் ஆரம்பிக்கலை. ஏன்னா பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு ஒரு மந்திரி இருந்தாருன்னா அவருக்கு கவர்னர் பர்மிஷன் தரணும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் தரணும். இதெல்லாம் போன ஆட்சியில் தரலை. ஏன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. அதனால் அந்த வழக்குகள் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ட்ரையல் ஆரம்பிக்காதே இருக்குது. அவங்க பாஜக அதிமுக கூட்டணி காரணமாக அந்த ஊழல் வழக்குகள் அப்படியே இருக்குது. அதனால் வந்து இப்போ என்னன்னா இந்த திமுக அதிமுக நடந்து கொள்கிற அதே விதத்தை இவர் தாவேக்கா கையில் எடுக்கிறார். இந்த 70-80 நாளில் 11 அவதூறு வழக்குகள் போட்டிருக்காரு. 11 அவதூறு வழக்குகள் பேசினதுக்காக அவதூறு வழக்குகள் 11 போட்டிருக்காரு. அது தவிர ஊழல் வழக்குகள் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ குதிரை பேர வழக்கு ஒன்று போட்டார். இப்போ செந்தில் பாலாஜி மேலே இந்த வழக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. வேலு மேலே வழக்கு இருக்குது. அடுத்து நேரு மேலே வழக்கு ஆரம்பிப்பாங்க, இந்த உள்ளாட்சித்துறையில் அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மேலேயே டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. நம்ம கொண்டு வர மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன், அதில் வரிசையாக கனிமவளத்தில் வந்து துரைமுருகன், பல விஷயங்கள் எப்படி கொண்டு போவாங்க. அவங்க நோக்கம் என்னென்னா வந்து ஊழலை எதிர்த்து எடுக்கிற நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல்னா, ஒன்று செந்தில் பாலாஜி பற்றின அரசியல். ஏன்னா நீங்கள் என்ன பேசுனீங்க செந்தில் பாலாஜியை பற்றி? நீங்கள் ஆர்த்த ஒரிஜினல் என்ன பேசினார்? எங்களுக்கு கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு பேசினார்ல. அந்த கணக்கு என்ன ஆக்சுவலாக? அந்த கணக்கு என்ன? அப்போ அந்த கணக்கு இதுதான் அப்படின்னு அந்த கணக்கு இதுதானா? அந்த கணக்கு இதுதான் ஒரு கேள்வி வரும் இல்லையா? நீங்கள் ஊழலுக்கு ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை. இப்போ ஏவா வேலு ரொம்ப திட்டமிட்டு பண்ணுறாங்க சார். அதாவது இப்போ பழனி ஊழல் விஷயம் வெளில வந்தது, உடனே என்ன பண்ணுறாங்க, மதுரை ஊழல் விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க குதிரை பேரம் பண்ணுறாங்க, அதிமுக குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னு வந்தது. உடனே தாவேக்காவை தான் குதிரை பேரம் பண்ணுறாங்க திமுக, அந்த வழக்கை கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் 31 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததை கோர்ட் அடிச்சிட்டாங்க. டக்குனு இந்த விஷயத்தை அப்படியே மனை மாற்றுறாங்க.
செந்தில் பாலாஜி மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஓகே. எல்லாமே வந்து இவங்களும் இந்த திமுக எப்படி பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட இவங்க இன்னும் ப்ராமிஸ் பண்ணபடி வாக்குறுதிகள் கொடுத்தபடி இன்னும் கவர்னன்ஸ் ஆரம்பிக்கிறதே தவிர அரசியல் ரீதியாக இவங்க மேலே வர பழிகளை குற்றச்சாட்டுகளை எப்படி திசை திருப்பணுன்றது கரெக்டாக செய்கிறாங்க. ஓகே, இப்போ அதை புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ ஒவ்வொரு ஆனால் அதே சமயம் இது ஒரு பக்கம், அதே சமயம் இந்த மாதிரி வழக்குகள் போடுறது மூலமாக திமுகவை நம்ம பாஜகவை நோக்கி தள்ளுறாங்க. திமுகவை பாஜகவை நோக்கி தள்ளுறாங்க. அதுதான் காரணம். அப்படிதான் தள்ள அப்படியே முடியும். எடுத்துக்கணும். இப்போ பாஜக இப்போ வந்து திமுகவுக்கு என்னன்னா பாஜகவை ரொம்ப நம்ம அட்டாக் பண்ண வேண்டாம். ஆனால் ரெண்டு எதிரி அவங்க டீல் பண்ண முடியாது. ஓகே. ஒரு பக்கம் விஜயும் வழக்கு போடுவார், ஒரு பக்கம் வந்து நம்ம மத்திய அரசையும் நம்ம ஏற்கனவே ரொம்ப சித்தாந்த ரீதியிலையும் சரி வேறு பல விஷயங்களையும் சரி கடுமையாக எடுத்து 3 எலெக்ஷனில் நமக்கு லாபம் வந்தது. இந்த எலெக்ஷன் தோத்துட்டோம், அடுத்த 2.5 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணணும். இப்போ எதுக்கு நம்ம பாஜகவை எதிர்க்கணும்? நம்ம விஜய் எதிர்க்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. அப்போ நம்ம ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் நம்ம விஜய் எதிர்க்கிறது ஈஸியாக இருக்கும்னு திமுக ஒரு திங்கிங் இருக்குது. அதே சமயம் விஜய் நினைக்கிறாரு இவங்களை வந்து பாஜக இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டால் இவங்க இன்னும் பாஜகவோட தொடர்பு இன்னும் அதிகமாகும், நெருக்கம் அதிகமாகும். நம்ம அதே காரணமாக வச்சு இவங்களுக்கு இருக்கிற ஓட் பேங்கை இன்னும் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே திமுகவோட கூட்டணி கட்சிகள் நம்ம பக்கம் இருக்காங்க, ஆன்டி பிஜேபி அவங்க தெளிவாக பண்ணுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி திமுகவை நோக்கி தெளிவிட்டு நம்ம பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அரசியல் ரீதியாக அந்த ஸ்ட்ராட்டஜியும் கையில் எடுக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஊழல் திமுக அதிமுக மாதிரி ஊழல் வழக்குகள் போடுறதுலையும் வந்து தெளிவாக இருக்காங்க. செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறதுலையும் தெளிவாக இருக்காங்க. செந்தில் பாலாஜி தான் கரூர் கலவரத்துக்கு காரணம் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அங்கே சிபிஐ விசாரணை நடக்குது, அது என்ன முடிவு வருது ஏறினா கூட தனிப்பட்ட முறையில் தாவேக்கு என்ன நினைக்குது, செந்தில் பாலாஜிக்கு ஹேண்டு பின்னாடி இருக்குது, அவரை நம்ம தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வகையில் பனிஷ் பண்ணி ஆகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த முயற்சிகளில் தான் அவங்க இறங்குறாங்க ஆக்சுவலாக. அப்போ அதில் ஊழல் ஒழிப்புன்ற ஒரு விஷயத்தை சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் மற்றவங்களால வந்து இது முழுக்க அரசியல் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இதில் அப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லையா? நீங்கள் எதிர்க்கிறீங்களா ஊழலை ஒழிக்கிறதுல? ஊழல் பண்ணால் அந்த சட்டத்தின் முன்னாடி நிற்க வைக்க வேண்டியதானே நீங்கள் கேள்வி கேட்பீங்களே. அப்போது ஊழல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது கூட சேர்ந்து உங்கள் அரசியல் ரீதியான உங்கள் நோக்கமும் நிறைவேறுது இல்லைங்க. செந்தில் பாலாஜியை ஏதோ ஒரு வகையில் கணக்கு தீக்கணும் அப்படின்னா அவர் கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் அவங்க நினைக்கும் போது, தாவேக்கா நினைக்கும் போது அவரை வந்து அந்த சம்பவத்தில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, சிபிஐ என்ன அறிக்கை கொடுக்கும்போது தெரியாது, அப்போ அவர் ஊழல் வழக்கில் ஏதாவது பண்ண முடியுமான்னு அப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அதில் என்னங்க தப்பு இருக்குது? ஊழல் பண்ணால் தப்பு செஞ்சால் தண்டனையை சட்டத்தை ஃபேஸ் பண்ணி தானே தேரணும்னு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அரசியல் ப்ளஸ் உண்மையான நோக்கம் ரெண்டும் கலந்துருக்கிறதுனால தாவேக்காவை நீங்கள் முழுசாக குறை சொல்ல முடியாதபடியான ஒரு சூழலை உண்டாக்குறாங்க. ஓகே, அதில் அதே சமயம் பாஜகவை நோக்கி தள்ளுறாங்க திமுக. ஓகே, இது இந்த விஷயம் தான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ கடந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி வந்து, அதாவது அவர் எதிர்க்கட்சி தலைவராக 2016 அந்த 21 வரையும் எதிர்க்கட்சி தலைவர் இருந்த பொழுது அன்றைய அதிமுக அரசு ஆள தகுதியற்றது, எல்லா துறையிலும் ஊழல் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் வந்து கவர்னர் மாளிகை நோக்கி போனார். அவ்வளோ போராட்டம் செஞ்சார். இந்த ஆட்சி வந்து இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்குன்னு சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்குன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்து ரைடெல்லாம் நடத்தினார். டிவிஎஸ்சி ரைடு வந்து நம்ம தங்கமணி அவர்களோட வீட்டில், நம்ம இவர் எஸ்பி வேலுமணி வீட்டில் இதெல்லாம் ரைடெலாம் நடத்தினார். பட் ரைடு நடத்தி எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கடுத்து அப்படியே முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு பார்த்தோம். பட் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னால் அதெல்லாம் சொன்னாரே செய்யலையே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் மீது விமர்சனம் வச்சாங்க. இப்போ விஜய் அவர்களும் இதை ஜஸ்ட் இந்த ரைடு எல்லாம் பண்ணிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு அப்படியே அமைதியாரா இல்லை நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வந்து தொடர்ந்து தான் தெரியும். இது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கோ, நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கோ. போன அரசு நடவடிக்கை பண்ணாங்க, ஆனால் அதுக்கு டேக் ஆஃப் ஆகல. டேக் ஆஃப் ஆகலை. ஏன்னா இப்போ வந்து கவர்னர் பர்மிஷன் கொடுக்கணும் சார். இப்போ செந்தில் பாலாஜி மேலே வழக்குன்னா பர்மிஷன் கொடுக்கணும் கவர்னர், அப்போ தான் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்து எப்படி ஒரு பர்மிஷன் கிடைக்குதுன்னு தெரியல. டக்குன்னு அவர் மீது 2 வழக்கு போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்களே. இல்லை கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு ட்ரையல் ஆரம்பிக்கணும்ல. ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவர்னரோட பர்மிஷன் வேணும். ஓகே, அது இல்லாட்டி அவங்க ட்ரையல் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ விசாகனை புக் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வரணும். பர்மிஷன் இல்லாட்டி உங்களுக்கு சார்ஜ் ஷீட் வரையும் ஃபைல் பண்ணலாம், ட்ரையல் ஆரம்பிக்காது. ஓகே, அந்த ஒரு பர்மிஷன் இருந்தால் தான் ஆரம்பிப்பாங்க. அதனால தான் போன வாட்டி அதிமுக அமைச்சர்கள் மேலே போட்ட வழக்குகள்லாம் கவர்னர் அவர் பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால ட்ரையல் ஆரம்பிக்க முடியாது இருக்குது. ஆனால் திமுக பண்ண தப்பு என்னென்னா, இந்த வழக்குகள்லாம் நாங்கள் போட்டோம், ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல, எந்தெந்த ரீசனில் இது எங்கெங்கே வந்து பெண்டிங்காக இருக்குன்னு வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கணும். அது கொடுக்கல. அவங்க அந்த விஷயத்தை சைலண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. அதை சைலண்டாக போயிட்டாங்க. அது சைலண்டாக போயிட்டு ஏதோ உள்நோக்கம் இருக்கான்னு மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் கொடநாடு வழக்கை வந்து தீவிரமாக பார்ப்பேன், நீங்கள் ஒன்றுமே பார்க்கவே இல்லை. சரி, அவங்க தான் பார்க்காத விட்டாங்கன்னா இப்போ கொடநாடு வழக்கு இனிமேல் அது 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 என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இத்தனைக்கும் வந்து எடப்பாடி கிளீனாக கவர்மெண்ட்டை கடுமையாக எதிர்க்கிறாரு. இருந்தாலும் கொடநாடு வழக்கை பற்றி ஒன்றும் இவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுவும் கோர்ட்டில் பல ப்ரொசீஜர்ஸ் போயிட்டுருக்கு. இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அதை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க ஊழல் வழக்கை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ ஊழல் வழக்கு தொடர்ந்து பல அமைச்சர்கள் மேலே
போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 2 நோக்கம் இருக்குது. உண்மையிலேயே ஊழலுக்காக எடுக்கிற நடவடிக்கை ஒன்று, இன்னொன்று அரசியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன விதமான ஆதாயங்கள் அதில் கிடைக்குதுன்ற ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி மேலே கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் காரணம்னு தாவேக்கா நம்புகிறாங்க. அதனால் அவரை ஏதாவது பண்ண முடியுமான்னு ஒரு ஊழல் வழக்கை கையில் எடுக்கிறாங்க. அதே சமயம் பாஜக நோக்கி திமுகவை தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. தள்ளி விட்டால் எலக்டோரல் அரசியல் ஓட்டு வங்கி ரீதியாக அந்த ஓட் பேங்க் நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஆங்கிளில் அவங்க ஒர்க் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்புறம் தங்கள் மேலே விடுற அந்த பழிகளை திசை திருப்பி விடுறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அதை இன்னொரு விஷயத்தை கொண்டாந்து முன்னாடி நிற்க வச்சு அதை பின்னுக்கு தள்ளுறாங்க. அந்த சின்ன கோட்டுக்கு பதில் பெரிய கோட்டை போடுறாங்க. போட்டு அப்படியே தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. அது நிர்வாகத்துக்கு புதுசு, அரசியலுக்கு புதுசு அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த விஷயத்துலலாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யாரும் நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆஃபீஸரை, போலீஸ் ஆஃபீஸர் யாரோ நல்லா அட்வைஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ தங்களுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, இப்போ இவர் நம்ம KN நேரு உள்ளிட்ட பலரையும் அவங்க டார்கெட் பண்ணி கொண்டு போகிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏக்களை கைது பண்ணி அவதூறு விஷயத்தில் கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் ரொம்ப சீரியஸாகவே டிஎம்கே ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இப்போ டிஎம்கே இதை கவுண்டர் பண்ணுறது என்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க? இது எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க? கவுண்டரே பண்ண முடியாது. அவங்களுக்கு சட்டப்படி சந்திச்சே தெரியணும். அவங்களுக்கு மிஞ்சி போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பக்கத்தில் இருந்ததுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வராது, அவ்வளோதான். ஓகே. ஆனால் இப்போ அதை நோக்கி அந்த நகர்வு இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ போன வாட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட்டே உள்ள வரல. ஏடிஎம்கே மந்திரிகள் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் வரல. பிஜேபி கூட்டணி தான். அது மாதிரி இவங்க பிஜேபியோட ஒரு கூட்டணியாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், கூட்டணின்றதை விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிஜேபியை கோபப்படுத்தாமல் அவங்க மசோதா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ஒரு இன்டைரக்டான ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு ஒரு அமைதியாக இருந்தாங்கன்னா பாஜக இன்னும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் அனுப்ப போகிறதில்ல. அது அவங்களுக்கு ஒரு பக்கம் அந்த பாஜகன்ற அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அதை தடுத்து நிறுத்தினா விஜய் நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை சிஜேபி முன்னெடுக்கிறாங்க. மாணவர் போராட்டம், பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் இது டிஎம்கே பெரிய ரியாக்ஷனே பண்ணல. ஒரு சைலண்ட் போக்கு இருக்குது. டிவிக்கே சைலண்டாக இருக்குது, டிவிக்கு விமர்சனம் பண்ணுறோம். ஓகே, பட் டிஎம்கே இந்த இடத்துல ஒரு சைலண்ட் ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த கணக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அவங்களுக்கு என்னென்னா கரப்பாம்பூச்சி போராட்டத்திலேயே அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். அந்த கோரிக்கை திமுக ஆதரிச்சுதா? ஆதரிக்கல. ஆனால் இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் விகரசா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு போராடினாங்கல்ல. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் போராடினாங்க, வெளியும் போராடினாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணிட்டு நீட் ஒழிப்பு தான் எங்கள் கொள்கை, நீட் ஒழிப்பை தான் தூக்கி பிடிச்சாங்க. அதே சமயம் போலீஸ் வன்முறை நடந்ததுல போராட்டக்காரர்கள் மேலே அதை பற்றி ஏதாவது கண்டிச்சாங்களா? திமுக கண்டிக்கல, ஒன்றும் கண்டிக்கல. அசம்பிளிக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசும்போது கூட நீட் ஒழிப்பை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர இந்த போலீஸோட வன்முறையை பற்றியோ இல்லை தர்மேந்திர பிரதான் விஜய் பண்ணது அது ஒரு வெற்றி, போராட்டக்காரர்களுக்கு வெற்றின்றதை பற்றியோ பேசலை. ஆனால் இந்தியா கூட்டணி கம்ப்ளீட்டாக போராட்டக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்போது இதெல்லாம் எதை காமிக்குது? அப்போ பாஜகவை கோவப்படுத்தாமல் ஒரு இருக்கிற விஷயத்தை தானே காமிக்குது ஆக்சுவலாக. அப்போ இது என்ன? அப்போது அரசியல் அடுத்த 2.5 வருஷ காலம் அரசியல் நடத்தணும் சார். 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி வரையும் ஒரு அரசியல் ஓட்டணும். அப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி கூட்டணி அமையும். அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் அரசியல் நகர்த்தின்னு போகணும்னா பாஜகவை நீங்கள் பகச்சிக்காமல் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் நீங்கள் நெருங்கி போகக்கூடாது, ரொம்பவும் விலகி இருக்கக்கூடாது. ஒரு ஆவரேஜாக பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நீங்கள் போயிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதோட அந்த போக்கோட விளைவு தான் நீங்கள் சொல்ல கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் திமுக ஒரு மாதிரி பட்டும் படாமல், மறைந்தும் மறையாமல், தெரிந்தும் தெரியாமல், ஒளிந்தும் ஒழியாமல் இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இதன் மூலமாக இப்போ விஜயோட அரசியல் கவுண்டர் ஒரு செக் வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு யூஸ் ஆகலாம், சான்ஸ் இருக்குது. டிஎம்கே ஒரு மாதிரி சாஃப்ட் ஒன்னில் இருக்காங்க, பிஜேபி எதிர்ப்பு சாஃப்ட் ஒன் இருக்காங்க. விஜய் ஏன் சாஃப்ட் ஒன்னில் இருக்கணும்? இப்போ அவருக்கு அவர் ஸ்கோர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியலை பலவீனப்படுத்துறதுங்கிறது திமுக இங்கே தான் பலவீனப்படுத்துவாங்க. நீங்கள் பாஜகவோட பி டீமாக இருக்கீங்க, பாஜக நோக்கி வாயை கண்டிக்கும், அவங்களை கண்டிச்சு பேசவே மாட்டேங்க, அறிக்கையை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுவாங்க. இப்போ அந்த கிரௌண்ட் அவர் கையில் எடுத்துக்கிட்டு அவர் நல்லா இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலாமே, அவர் ஏன் சைலண்டாக போகிறாரு? இல்லை, அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னார். அப்போது ஏன் பிஜேபி நீங்கள் அட்டாக் பண்ணலன்னு கேட்டபோது இது சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தலாம் இது எதிர்ப்போம், நாங்கள் தேவையான எந்தெந்த இடத்துல எதிர்க்கணுமோ அங்கெல்லாம் எதிர்ப்போம் தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சுன்னா காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துருச்சு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்ததே பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா காங்கிரஸ் அது 60 வருஷத்துக்கு அப்புறம் அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கு தமிழ்நாட்டில். அது பிஜேபிக்கு ஏற்கனவே சவுத்தில் அது கேரளாவை இழந்துருது, கர்நாடகாவை இழந்துருது, தமிழ்நாட்டிலையும் ஆட்சியில் பங்கு இந்த தெலுங்கானாவை இழந்துருது. ஸோ சவுத்தில் அதுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை. அப்படின்ற போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் அவங்களுக்கு. இருந்தாலுமே விஜய் மேலே அவங்க ரொம்ப ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. ரொம்ப விஜய் சாஃப்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அது திமுக அவர் தோக்கடிச்சார், திமுக கூட்டணியை உடைச்சார், அதிமுக உடைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால் விஜய் மேலே அவங்க ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்காங்க, ஒரு சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க. விஜய் அவங்கள எப்போ எதிர்க்கிறாரோ அப்போ தான் அவங்க தங்களுடைய கோரமுகத்தை காட்டுவாங்க. அதுவரையும் அவங்களும் பேசாமல் தான் இருப்பாங்க. அப்போ தான் கவர்னர் மூலமாக பிரச்சனை பண்ணுறது போன்ற விஷயங்களும் பண்ண. அப்போது இவருக்கு என்னென்னா கொடுத்த வாக்குறுதிகள், ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஆயிரக்கணக்கான கோடி பணம் தேவையாக இருக்குது. அப்போது மத்திய அரசோட ஒத்துழைப்பு அவருக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது.
இன்னும் அவருக்கு வந்து பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிக்காதனால இன்னும் பணமே வரல, சமகர சிஷா வரல. இந்த ரைட் டு எஜுகேஷன் பணம் தான் கொடுத்தாங்களே தவிர சமகர சிஷா நிதி கொடுக்கல. பிஎம்சிக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஏன்னா இருமொழி கொள்கையே ஸ்ட்ராங்காக இருக்கார். அது மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அவங்க சான்ஸ்கிரிட்டையும் அதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால இவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்றார், இருமொழி கொள்கைன்றார். அதனால் அதில் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கார். ஆனால் பிஎம் இந்த ஜிராம்ஜி ஸ்கீமை ஏற்றுட்டார். ஜிராம்ஜி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு அப்புறம் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் 40%, இந்தியா அப்படி கிடையாது. அதை வந்து ஏற்றுட்டார். ரெண்டாவது வந்து கிராமத்தில் என்ன வேலை செய்யணும்னு மத்திய அரசு தீர்மானிக்கிறாங்க, மத்திய அரசு டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை ஏற்றுருக்கார். இது திமுக கவர்மெண்ட் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ சட்டம், எஃப்சிஆர்ஏ சட்டத்து இந்த மாணவர்கள் போராட்டமே எஃப்சிஆர்ஏ சட்டத்தை வரக்கூடாதுன்றதுக்காக தான் வளர்ந்ததுன்றது பாஜகவுடைய பிரச்சாரமாக இருக்குது. அந்த சட்டம் வந்து கிறிஸ்துவர்களை வந்து ரொம்ப பாதிக்கும். என்ஜிஓ, கிறிஸ்துவ என்ஜிஓக்களை ரொம்ப பாதிக்கும். அது எல்லா என்ஜிஓக்களையும் பாதிக்கும்னு பாஜக சொல்லும். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கும்னா கிறிஸ்துவ என்ஜிஓக்களை குறி வைப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க அதான் பிஷப்ஸ்லாம் போய் அமித்ஷாவெல்லாம் பார்த்து பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பற்றி கிறிஸ்துவர்கள் முழுக்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் விஜய் அதை பற்றி வாயே திறக்க மாட்டேன்றார். அவர் ரெண்டாவது சாய்குமார் சீஃப் செக்ரட்டரி, அவர் தேர்தல் காலத்தில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர், மத்திய அரசால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர், பாஜக அரசால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இவர் கேட்டு வாங்கியிருக்கார். யார்? விஜய் கேட்டு வாங்கியிருக்காரு. இப்போ பாஜக ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாக பார்க்க விரும்புகிறீங்க, அவங்கள வந்து கோபப்படுத்தாமல் இருக்க விரும்புகிறீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் அது அப்புறம் கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் நீங்களும் என்ன சொல்கிறீங்க, நீட்டு தான் விலக்கு தான் ஒரே வழி, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும், இல்லாட்டி ஸ்பெஷல் லிஸ்ட் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணது போட்டு கண்டிச்சுட்டு நீங்கள் தர்மேந்திர பிரதான் பற்றி நீங்களும் கண்டுக்கல. தர்மேந்திர பிரதான் விஷயத்தை பற்றி நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, அவர் பதவி எடுக்கணும் இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டார். இல்லை அதான் அப்படி வேறு கேட்கறது மட்டும் இல்லை. அப்புறம் மந்திரி ரிசைன் பண்ண பிறகு மந்திரி ரிசைன் பண்ணது கரெக்டுன்னு வேறு அவரே தான் பேசுகிறாங்க. அதே நிர்மல்குமார் சொல்கிறார். அப்போ அந்த விஷயத்தில் விஜய் வாயே திறக்கல. ரெண்டாவது இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம், தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரனார் யார்? அவர் தான் தமிழ் தாய் வாழ்த்தே எழுதினார். அவர் பேர் உள்ள யூனிவர்சிட்டியில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம், அவர் எழுதின பாடலுக்கே 3வது இடம். அப்படின்னா எங்கே போகிறீங்க? அதுக்கு நீங்கள் தாவேக்கா ஒரு அறிக்கை மட்டும் விடுது. அப்போ விஜய் பேர்லாம் அறிக்கை வரணும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் விஜய் பேர்லாம் அறிக்கை வரணும். ஓகே சார், அறிக்கை கூட சரி விஜய் பேரில் வரல, தாவேக்கா பேரில் வருது. வந்தாலும் அதில் பாஜக கண்டிக்கவே இல்லையே. மோடி பேர் அதுவும் இல்லை, அதில் நேரடியாக அதுவும் இல்லை, டிஎம்கே கண்டிக்கிறாங்க. எதுலேயுமே அந்த ஈவன் கரப்பாம்பூச்சி அறிக்கையில் கூட பாஜகன்ற பேரே கிடையாது, இல்லை மத்திய அரசுன்ற பேரே கிடையாது. ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணதை மட்டும் கண்டிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது ஆக்சுவலாக? அதுவும் இது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் கவர்னர் கலந்துட்டார். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டி சார், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட செலவில் நடக்கிற யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக. அந்த யூனிவர்சிட்டியில் கவர்னர் வைக்கிற அந்த அவர் கவர்னரோட விருப்பம் நடக்குது, மத்திய அரசோட விருப்பம் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் ஆட்சி நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது? தமிழ் தாய் வாழ்த்த 3வது இதெல்லாம் தமிழுக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம் இல்லையா? அதுவும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஏற்படுதுன்னா அது எவ்வளோ கேவலமான விஷயம் ஆக்சுவலாக. அப்போ விஜய் தான் அறிக்கை விடணும். இதில் தாவேக்கா அறிக்கை விட்டு என்ன பிரயோஜனம்? அதுவும் மத்திய அரசின் பேரை குறிப்பிடாமல் அறிக்கை விட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களும் வந்து பாஜகவோட ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போக தான் விரும்புகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் ஏன்னா இவங்களுக்கு தேவை நிதி, அது எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, கவர்னர் மூலமாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது இவருடைய விஜயோடைய கவலையாக இருக்குது. விஜயோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவர் பேசாமல் இருக்கார், எதை பற்றியும் பேசுறதில்ல. 3 மாதத்துக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சிடுவார். அல்லு சில்லு அது மாதிரி ஏதாவது கொத்து பரோட்டா எதாவது படிச்சுட்டு அவர் போயிடுவார். அது 2 மாதத்துக்கு ஓடிட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த அஃபிஷியல் விஷயத்திலலாம் வாயே திறக்கிறது கிடையாது, வாயை மூடிட்டு இருக்காரு. ப்ரெஸ்ஸு அங்கே இருக்குன்னா இவர் இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு, கண்டுக்கிறதே கிடையாது. தமிழ்நாடு வித்தியாசமான ஒரு சூழலை பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் பேசுவாங்க சார். ஸ்டாலினை கூட நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இறங்கி வரும்போது அவர் ரூம்லேருந்து வெளில வரும்போது நீங்கள் மடக்கி பேசலாம் அட்லீஸ்ட். இல்லை, நீங்கள் விஜய் தப்பாக புரிஞ்சிட்டீங்க. அவர் வந்து அதான் சொல்கிறது, டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத குறைச்சிட்டு செயலில் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இது புரிஞ்சுக்கல. 60 வருஷமாக தமிழ்நாட்டில் பேசி தான் வந்து அரசியலை கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் வந்து கூட்டணி கட்சி இந்த விஜய் ஆதரவு திருமாவளவன் சொல்கிறாரு. தமிழ்நாடு 11.19% க்ரோத் சார் போன வருஷம். மற்ற மாநிலங்கள்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அது வளர்ச்சி இல்லையா? அது இருக்கட்டும். தமிழ்நாடு பல விதங்களில் முன்னாடி இருக்குது சார். இருக்கட்டும் சார். விஜய் அதோட இன்னும் டபுள் மடங்கு முன்னேற்ற போகிறாரு. அது பண்ணட்டும் சார், பண்ணும்போது பார்த்துக்கலாம். முக்கியமான பிரச்சனைகளை வாய திறக்கணும்ல, அட்லீஸ்ட் அறிக்கையாவது விடுங்க. தமிழ் தாய் வாழ்த்து விஷயத்தில் அறிக்கை விடுங்க. தாவேக்கா சார்பு அறிக்கை விடுறது, விஜயன் அறிக்கை விடணும். செயலை காட்ட. மேகதாது விஷயத்தில் என்ன பண்ண போறீங்க? செயலை காட்ட. மேகதாது விஷயத்தில் ஆணையம் இருக்கு, எதுக்கு நீங்கள் பெங்களூர் போறீங்க? பெங்களூர் போகிறத விவசாயிகளை எதிர்க்கிறாங்க, நீங்கள் பெங்களூர் போறீங்க. இதுக்கு முன்பு வரையும் ஒரு அரசு இருந்துச்சு, திமுக அரசு, அதிமுக இருந்துச்சு. நீங்கள் ட்ரைபுனலுக்கு தான் போனீங்க, இல்லை உச்சநீதிமன்றம் தான் போனீங்க. ஆனால் நான் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ண போகிறேன், இதுக்கு சொல்யூஷன் வேணும், அவ்வளோதானே. நான் போய் டேரெக்டாகவே பேசுகிறேன், நான் என்னால் முடிஞ்சு சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு.
15 வருஷ காலத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தான் சார் காவேரி விஷயத்தில் செல்லுபடி ஆகும். இதுக்கு நடுவில் நீங்கள் 2 பேர் பேசி ஒன்று சார் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பல முறை நடந்து 1924 அக்ரிமெண்ட் தீர்ந்து போன பிறகு 74க்கு அப்புறம் பல முறை பேச்சுவார்த்தை நடந்து அதில் கர்நாடகா இடையில பல டேம்ஸ்லாம் கட்டி அவங்க பேச்சுவார்த்தைன்றது காலத்தை இழுத்து அடிக்கிற ஒரு விஷயமா வச்சுருக்காங்க. அவங்க இப்போ நடுவர் மன்றம் அமைக்கணும் மேகதாதுக்குன்னு திமுக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுவே தப்பு ஆக்சுவலாக. அவங்க ஏற்கனவே ஆணையம் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அங்கே தான் முறையிடணும் ஆக்சுவலாக. இப்போ வந்து காலத்தை எப்படி இழுத்தடிக்கிறது, இப்போ நீங்கள் ஒரு காலத்தை பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பித்து காலத்தை இழுத்துருச்சிங்கன்னா நடுவில் அவங்க வாட்டி கட்டினே இருப்பாங்க டேமை. அது மாதிரி தான் 2-3 டேமை கட்டிட்டாங்க. 74க்கு அப்புறம் அவங்க கட்டினது எப்படின்னா பேச்சுவார்த்தை சொல்லி தான் கட்டினாங்க ஆக்சுவலாக. அதனால் அது நம்ம போய் அனாவசியமாக அந்த ட்ராப்பில் நம்ம விடக்கூடாது ஆக்சுவலாக. விவசாயிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் அங்கே பேச வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு மேலாண்மை வாரி நம்ம அமைச்சிருக்கோம், ஒழுங்காற்றுக்குழு ஒரு ஆணையம் ஒன்று இருக்குது. இது போக உச்சநீதிமன்றம் இருக்குது. ரெண்டு விஷயத்தை நம்ம வழிநடத்த 2 ஸ்டடி வழிநடத்த இருக்குது. உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்பு போட்டக்கூடிய அந்த தீர்ப்பை இதுவரையும் கர்நாடகா எப்போ பின்பற்றி இருக்கா சார்? பின்பற்றது நமக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது, ஒருபோதும் கொடுத்தது கிடையாது சார். இப்போ வந்து கொடுக்க வேண்டிய 2 மாதம் ஜூன் ஜூலையில் கொடுக்க வேண்டிய கொடுக்கல சார். கொடுக்கலாமா? இப்போ வந்து நம்ம 40 டிஎம்சி ஆணையம் சொன்ன பிறகு என்ன பண்ணுறான், இப்போ அப்பீலுக்கு போகிறேன்றான். எங்களுக்கே தண்ணி இல்லைன்றான். எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றான். இது வந்து நீங்கள் மறுபடியும் கோர்ட்டு மூலமாக தான் போய் ஆகணும். நீங்கள் அவர்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வேணால் எங்கள் டேம் வந்து பார்த்துக்கோங்க, இருக்கிற தண்ணியை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்கோ அதில் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. நீங்கள் ப்ரொபோஷனேட்டாக கூட கொடுக்கலாம். நீங்கள் இல்லைங்க எங்ககிட்ட இவ்வளோ இருக்கும், இவ்வளோ இருந்தால் இவ்வளோ கொடுத்துருப்போம், நாங்கள் சொன்னபடி கொடுத்துருப்போம். ஆனால் எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது. எங்ககிட்ட 100 இருந்தால் உங்களுக்கு 100 டிஎம்சி இருந்தால் உங்களுக்கு 30 டிஎம்சி கொடுத்துருப்போம். எங்ககிட்ட இப்போ 60 டிஎம்சி தான் இருக்குது, நாங்கள் 10 டிஎம்சி கொடுக்குறோம். அப்படி ஏதாவது ஒரு வழிக்கு வரணும்ல. ப்ரொபோஷனேட்டாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் பண்ணாத இருந்தீங்கன்னு அர்த்தம். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் விவசாயிகள் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தே மாதரம் விஷயமாகட்டும், இல்லை இந்த மாதிரியான மேகதாது விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் விஜய் அவர் நடந்துக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது பாஜகவுக்கு ஓரளவுக்கு அவங்கள கோபப்படுத்தாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறார். அவருக்கு தேவை நிதி அங்கேருந்து ஆக்சுவலாக. ஸோ அவர் ஒரு பக்கம் கோபப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறப்போ திமுக ஆட்கள் மேலே வழக்க போட்டு அவங்கள பாஜக சைடு தள்ளி பாஜக எதிர்ப்பு வங்கி நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு அந்த ஆங்கிள்லையும் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. அவரை பொறுத்த மட்டும் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்லாம் நடந்ததுன்னா இன்னும் சில பேர் ரிசைன் பண்ணுவாங்க. ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணினாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க போட்டி போட்டு தாவேக்கா வின் பண்ணிடுச்சுனா, தாவேக்காவுக்கே தனி மெஜாரிட்டி வந்துடுச்சுனா பாஜக வந்து இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் ரொம்ப மதிக்க மாட்டாங்க. அப்போ தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பாஜகவோட எப்படி அனுசரணையாக போகணுமோ போய் நிதியெலாம் வாங்கிறதுக்கான ஒரு வேலையில் அவங்க இறங்குவாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. அப்போது 29 நெருக்கத்தில் பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தொடர்ந்து தாவேக்காவோட இருக்குமானா அது தாவேக்காவுடைய செயல்பாடுகள் பாஜக அவங்க எப்படி அணுகுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அது தாவேக்காவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்ச பிறகு தான் அந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாகும் ஆக்சுவலாக. அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலம் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் இந்த தாவேக்காவோட கூட்டணி கட்சிகள் தாவேக்கா இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, தாவேக்கா பாஜக ரிலேஷன்ஷிப் எப்படி போகும், இதெல்லாம் நம்ம அப்போ தான் தீர்மானிக்க முடியும் ஆக்சுவலாக. நல்லது சார். ஒரு விரிவான உரையாடல். அடுத்த கட்ட அரசியல் கட்சிகள் எப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ.